வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தானுடனான சமீபகால எல்லைப் போருக்கு பின்னர் வான்மேன்மையை உறுதி செய்வதற்காக நவீன அதிக திறன் கொண்ட போர் விமானங்களுடன் படை வலிமையை பராமரிக்க வேண்டிய அவசர தேவை இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்திய விமானப்படைக்கு புதிய போர் விமானங்களை வாங்குவது தொடர்பாக திட்டங்கள் கடந்த சில ஆண்டுகளாக விவாதிக்கப்பட்டு வந்தாலும் அவை செயற்படுத்தப்படவில்லை. இப்போது பாகிஸ்தானுடன் ஒரு நேரடி போர் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்திய விமானப்படைக்கு புதிய போர் விமானங்களை வாங்குவது தொடர்பாக தீவிர நடவடிக்கைகளை எடுக்க இந்திய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இந்திய விமானப்படையில் ஒரு தரப்பு 5வது தலைமுறை விமானங்களை பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் நாம் தொடர்பு கொண்ட சில தரப்புகள் நிஜமான திட்டம் 5வது தலைமுறை விமானங்கள் வாங்குவதல்ல என்கிறார்கள். அவர்களது கூற்றின்படி இந்திய விமானப்படைக்கு அமெரிக்க தயாரிப்பு F-35 மற்றும் ரஷ்ய Su-57 விமானங்கள் இரண்டுமே பரிசீலனையில் இருந்தன. ஆனால் பல்வேறு அரசியல் மற்றும் செயல்பாட்டு காரணங்களினால் அவற்றுக்கு பதிலாக பிரான்சின் ரஃபால் போர் விமானங்களினை இந்தியா இப்போது தீவிரமாக பரிசீலிப்பதாக தெரிய வருகிறது. ரஃபால் போர் விமானங்களை விரும்புவதற்கான காரணங்களில் இந்திய விமானப்படை செயற்பாட்டு தேவைகள், விமானத்தின் நம்பகத்தன்மை, அமெரிக்க F-35 மற்றும் ரஷ்ய Su-57 விமானங்களுடன் ஒப்பிடும்போது குறைந்த செலவு, தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் புவிசார் அரசியல் தேவைகள் ஆகியவை உள்ளன. இந்திய விமானப்படை IAF அதன் பழைய MiG-21 விமானங்களுக்கு முழுமையாக ஓய்வு கொடுக்க தயாராக வருவதால் புதிய விமானங்களுக்கான தேவை மிக அவசரம் என்ற நிலையில் உள்ளது. பழைய MiG-21 விமானங்கள் இந்திய விமானப்படையில் 6 தசாப்தங்களுக்கு மேலாக சேவையில் உள்ளன. அவற்றை இயக்கிய பல படைப்பிரிவுகள் ஏற்கனவே கலைக்கப்பட்டு விட்டன. அமெரிக்க F-35 மற்றும் ரஷ்ய Su-57 விமானங்கள் வாங்குவதை இந்தியா நிராகரித்த காரணங்கள் அவை. ரஷ்ய Su-57 வாங்குவது குறித்து புதுடில்லி முன்னர் யோசித்திருந்தாலும் பல காரணிகள் ரஷ்ய பாதுகாப்பு தொழில்நுட்பத்திலிருந்து குறிப்பிடத்தக்க திசை திருப்பலுக்கு வழிவகுத்தன. 2020ஆம் ஆண்டு முதல் செயல்படும் Su-57 அமெரிக்காவின் F-35 விமானத்திற்கு ரஷ்யாவின் மாற்றாக வடிவமைக்கப்பட்டது. இது M2 அளவுக்கு உயர் வேகத்தை வைத்திருக்கிறது. இருப்பினும் இந்திய பாதுகாப்பு வட்டாரங்களில் இந்த விமானம் பற்றிய மதிப்பீடு சொல்லிக்கொள்ளும் விதத்தில் உன்னதமாக இல்லை. Su-57 விமானங்களின் பல செயல்திறன் மற்றும் உற்பத்தி சவால்களை இந்திய பாதுகாப்பு வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. மிக முக்கியமாக Su-57 விமானத்தின் ஸ்டெல்த் தொழில்நுட்ப பண்புகள் அமெரிக்க 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை விட பின்தங்கி உள்ளன. அதன் ரேடார் குறுக்குவெட்டு கணிசமாக பெரியது. இது எதிரி ரேடார் அமைப்புகளுக்கு அதிகமாக கண்டறியக்கூடியதாக அமைகின்றது. தற்போது பாவனையில் உள்ள Su-57 விமானங்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. இது Su-57 விமானங்களின் நம்பகத்தன்மை, விநியோக சங்கிலி மற்றும் உண்மையான போர் திறன்கள் பற்றிய கேள்விகளை எழுப்புகிறது. கூடுதலாக அதிநவீன தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் ஆர்வம் மற்றும் பெரிய அளவிலான சர்வதேச பாதுகாப்பு கூட்டாண்மைகளுக்கான விருப்பம் ஆகியவை ரஷ்ய ராணுவ வாங்குதல் மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளின் தொடர்ச்சியான தடைகளுடன் முரண்படுகின்றன. இந்தியா சமீப காலங்களில் புதிதாக வாங்கிய எந்த ஒரு விமான ரகமும் அல்லது ஹெலிகாப்டர்களும் ரஷ்ய தயாரிப்பு இல்லை என்பதை கவனிக்கவும். நடந்து கொண்டிருக்கும் புவிசார் அரசியல் மாற்றங்கள் இந்தியா ரஷ்யா பாதுகாப்பு உறவுகளை மேலும் சோர்வடைய செய்துள்ளன. குறிப்பாக உக்ரைனில் ரஷ்யாவின் தொடர்ச்சியான மோதல் மற்றும் அது தொடர்புடைய மேற்கத்திய தடைகளை தொடர்ந்து புதுடில்லி ரஷ்ய தளங்களை நம்பியிருப்பதை மிகவும் குறைத்துள்ளது. அமெரிக்க F-35 விமானங்கள் ஸ்டெல்த் தொழில்நுட்பத்திற்காகவும் அதன் நெட்வொர்க் செய்யப்பட்ட போர் செயற்பாடுகளாலும் தொழில்நுட்ப ரீதியாக சிறந்ததாக இருந்தாலும் இந்தியாவுக்கு அதன் சொந்த சவால்களை முன்வைக்கிறது. இந்த விமானம் மிகவும் விலை உயர்ந்தது. அத்துடன் அதிக வாழ்க்கை சுழற்சியும் செலவும் அதிகம். தவிர அமெரிக்க F-35 விமானங்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது கூறப்பட்ட விலையை விட விமானம் கையுக்கு வரும்போது விலை மில்லியன் கணக்கில் அதிகரிக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக F-35 விமானங்களை வாங்க செயற்படும் ஒப்பந்தங்களில் அமெரிக்கா பொதுவாக கடுமையான ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. தொழில்நுட்ப பகிர்வு, தனிப்பயனாக்கம் அல்லது உள்ளூர் உற்பத்திக்கு மிக மிக வரையறுக்கப்பட்ட வாய்ப்பை மட்டுமே வழங்குகிறது. இந்தியா தனது மேக் இன் இந்தியா பாதுகாப்பு முயற்சியின் அடையாளங்களுக்கான சுயாட்சி மற்றும் உற்பத்தியில் அதிக பங்கேற்பை நாடும் நிலையில் F-35 விமானங்களின் மூடிய கட்டமைப்பு தயாரிப்பு அதை கவர்ச்சியற்றதாக மாற்றுகின்றது. மற்றும் விமானம் வாங்குதலுடன் இணைக்கப்பட்ட அரசியல் சமரசங்கள் குறுகிய கால வாங்குதலுக்கு F-35 விமானங்களை சாத்தியமற்றதாக ஆக்கியுள்ளன. F-35 விமானங்களை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்த நாடுகள் சில அதை வாங்குவதிலிருந்து பின்வாங்குவது இந்தியாவுக்கு கூடுதல் எச்சரிக்கையை ஏற்படுத்தலாம். தவிர இந்திய விமானப்படை இதுவரை எந்த ஒரு அமெரிக்க தயாரிப்பு போர் விமானங்களையும் இயக்கியதில்லை. இந்த காரணங்கள் F-35 விமானங்களின் உயர்ந்த ஸ்டெல்த் தொழில்நுட்பம், விமானவியல் மற்றும் விரிவான டிஜிட்டல் போர் தொகுப்பு இருந்த போதிலும் லைட்னிங் 2 இந்தியாவை விலக்கி வைத்துள்ளன. இதற்கு நேர்மாறாக செயற்பாட்டு பல்துறை, நம்பகத்தன்மை மற்றும் ஏற்றுமதி நட்பு ஆகியவற்றுக்கு நட்சத்திர நற்பெயரை கொண்ட விமானமாக ரஃபால் உள்ளது. போர் முறைகளில் நிரூபிக்கப்பட்ட பல்துறை போர் விமானமாக ரஃபால் வெளிப்பட்டுள்ளது. பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன் வடிவமைத்த ரஃபால் வான் மேலாதிக்கம், தரைவழி தாக்குதல், உளவு பார்த்தல் மற்றும் விமானம் தாங்கி கப்பல் செயற்பாடுகளில் சிறந்து விளங்குகிறது. ரஃபால் சமகால போர் விமானங்களில் ஒரு அரிய கலவை.
இந்த ஜெட் விமானம் சைட் வைண்டர், ஆஸ்ட்ராம், மாஜிக், பென்குயின் 3 வானில் இருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகள் உட்பட பெரிய அளவிலான ஏவுகணைகளை வைத்திருக்கிறது. அதனால் ரஃபால் பல்வேறு போர் சூழ்நிலைகளில் வலிமையானது. தரைத்தளங்கள் மற்றும் விமானம் தாங்கிகள் இரண்டிலிருந்தும் புறப்படும் அதன் திறன் விமானம் தாங்கி கப்பல்களையும் இயக்கும் இந்தியாவுக்கு பயனுள்ள ஒற்றை விமான ரகமாக ஆக்குகிறது. தரையிலிருந்து இயக்கும் விமானம் ஒரு ரகமாகவும், விமானம் தாங்கி கப்பல்களில் இருந்து இயக்கும் விமானம் மற்றொரு ரகமாகவும் இருந்தால் பராமரிப்பு செலவுகள் அதிகம். ரஃபாலின் சமீபகால ஏற்றுமதி வெற்றிகள் உலகளவில் அதன் தகவமைப்பு மற்றும் பல்வேறு செயற்பாட்டு அரங்குகளில் உயர் செயல்திறனுக்கு சான்றாகும். விமர்சன ரீதியாக தொழில்நுட்ப பரிமாற்றம், உள்ளூர் அசம்பிளி, தனி பயனாக்கம் மற்றும் பராமரிப்பு ஆதரவு ஆகியவற்றின் அடிப்படையில் பிரான்ஸ் இந்தியாவுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது. 2016ஆம் ஆண்டில் இந்தியாவால் வாங்கப்பட்ட ரஃபால் விமானங்களின் முதல் அலை குறிப்பாக துணைக்கண்டத்தில் ஏற்படும் மோதல்களின் போது இந்திய செயல்பாட்டு தேவைகளுடன் அதன் செயல்திறன் மற்றும் இணக்கத்தன்மையினை ஏற்கனவே நிரூபித்துள்ளது. எதிர்கால வாங்குதல்களுடன் F-35 அல்லது Su-57 உடன் கிடைக்காத உள்நாட்டு திறன், தளவாட எளிமை மற்றும் தந்திரோபாய சுதந்திரத்தை ரஃபால் விமானங்களில் இந்தியா பெற முடியும். ரஃபாலின் 4.5 தலைமுறை கட்டமைப்பு மிகவும் மேம்பட்ட அமெரிக்க மாடல்களை விட ஓரளவு குறைவான ஸ்டெல் தொழில்நுட்பத்துடன் இருந்தாலும் எதிர்கால 5ஆம் தலைமுறை போர் விமான திட்டங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை இந்தியா நடத்துவதால் ஒரு முக்கியமான இடைக்கால தீர்வை வழங்குகிறது. இந்த மாத நிலவரப்படி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, ஆனால் முடிவு செய்யப்படவில்லை. இந்தியாவின் பாதுகாப்பு கோட்பாடு அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவால் வழங்கப்படும் 5ஆம் தலைமுறை விமானங்களை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக AMCA திட்டம் மற்றும் தேஜஸ் விமானங்களின் மேம்பட்ட வகைகளுடன் ரஃபால் போன்ற நிரூபிக்கப்பட்ட வெளிநாட்டு விமானங்களால் பூர்த்தி செய்யப்படும் ஒரு சமநிலையான நிலையில் விமானப்படை கவனம் செலுத்துகின்றது. பிரான்சிடமிருந்து கூடுதலாக 114 ரஃபால் போர் விமானங்களை பெற திட்டமிடுவதன் மூலம் இந்தியா தனது வான் போர் திறன்களை நவீனமயமாக்குவதில் ஒரு முக்கிய கட்டத்தில் நுழைகின்றது. தெற்காசியாவில் இந்திய விமானப்படையின் செயற்பாட்டு தயார்நிலை மற்றும் எதிர்கால விமான சக்தி சமநிலையை மாற்றும் ஒரு நடவடிக்கையாகும். இந்த விமான வாங்குதல் அரசாங்கத்திற்கும் இடையிலான நேரடி ஒப்பந்தத்தின் மூலம் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நீண்ட காலமாக தாமதமாகி வரும் இந்தியாவின் பல் செயற்பாட்டு போர் விமானம் MRFA திட்டத்தின் கீழ் நீடித்த உலகளவிய டெண்டர்களில் இருந்து ஒரு முக்கியமான மாற்றத்தை குறிக்கிறது. இந்திய விமானப்படையில் விரைவாக குறைந்து வரும் படைப்பிரிவுகளின் எண்ணிக்கை காரணமாக இந்த அவசரம் உருவாகிறது. தவிர இந்தியாவின் அண்டை நாடுகளிடமிருந்து குறிப்பாக சீனா மற்றும் பாகிஸ்தானிடமிருந்து அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளன. இந்த மாத நிலவரப்படி IAF-இன் செயற்பாட்டு போர் விமான வலிமை MiG-21 ஓய்வுக்கு பின்னர் 29 படைப்பிரிவுகளாக குறைந்துள்ளது. பாகிஸ்தான் மற்றும் சீனாவில் இருந்து வரும் கூட்டு அல்லது ஒரே நேரத்தில் அச்சுறுத்தல்களை நம்ப தகுந்த முறையில் தடுக்க 42.5 படைப்பிரிவுகள் தேவை. அதற்கு மாறாக இந்திய விமானப்படையில் 29 படைப்பிரிவுகள் இருப்பது ஒரு கடுமையான பற்றாக்குறை. பாகிஸ்தானுக்கு சீனாவின் குறைந்தபட்சம் 40 5ஆம் தலைமுறை J-35A ஸ்டெல்த் போர் விமானங்கள் மற்றும் PL-15 நீண்ட தூர வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட J-10C ஜெட் விமானங்களின் தற்போதைய படைப்பிரிவுகள் ஆகியவை இந்தியாவின் போட்டியை தீவிரப்படுத்தியுள்ளன. கடந்த மே மாதம் இந்திய ரஃபால்கள் பாகிஸ்தான் நிலைகள் மீது துல்லியமான தாக்குதல்களை நடத்தி அவர்களின் மேம்பட்ட ஆழமான தாக்குதல் திறனை வெளிப்படுத்தியதை தொடர்ந்து 114 ரஃபால் விமானங்களுக்கான இந்த உந்துதல் தீவிரமாக துரிதப்படுத்தப்பட்டது. 3 ரஃபால்கள் உட்பட 6 IAF ஜெட் விமானங்களை வீழ்த்தியதாக பாகிஸ்தான் போலி கூற்றுக்கள் இருந்த போதிலும் இந்தியா இழப்புகளை உறுதியாக மறுத்துள்ளது. வான் ஆதிக்கம், ஆழமான தாக்குதல், மின்னணு போர் மற்றும் கடல்சார் தடை ஆகியவற்றை உள்ளடக்கிய ரஃபாலின் செயல்திறன் ஒரு நேரடி ஒப்பந்தம் திறந்த டெண்டரை விட வேகமாகவும் சிக்கனமாகவும் இருக்கும் என்று IAF-இன் நம்பிக்கை வலுப்படுத்தி உள்ளது. இது உடனடி செயல்பாட்டு ஆதாயங்களையும் நிறைப்படுத்தப்பட்ட தளவாடங்களையும் செயல்படுத்துகின்றது. இந்தியாவின் ரஃபால் தேர்வு இந்தியாவின் தொழில்துறை இணைப்புடன் ஒத்துப்போகின்றது. இந்தியாவின் டாடா நிறுவனம் பிரான்சின் டசால்ட் ஏவியேஷனுடன் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. அதன் பலனாக ரஃபால் விமானங்களின் உடல் பகுதி, அதாவது ஃபியூஸ்லேஜ், ஹைதராபாத்தில் தயாரிக்கப்படுகிறது. இது மேக் இன் இந்தியா திட்டத்தை ஆதரிக்கிறது. இந்த உள்ளூர் உற்பத்தி கூறு விமானத்தின் வாழ்க்கை சுழற்சி செலவுகளை குறைப்பது மட்டுமல்லாமல் உலகளாவிய ரஃபால் விநியோக சங்கிலியில் இந்தியாவை ஒரு பங்காளியாக நிலைநிறுத்துகின்றது. இந்திய விமானப்படைக்கு அப்பால் கடற்படை விமானம் தாங்கி கப்பல் செயற்பாடுகளுக்காக 26 ரஃபால் மெரைன் ஜெட் விமானங்களை பெற திட்டமிடப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் விமான மற்றும் கடற்படை படைகள் முழுவதும் தள பொதுவான தன்மையினையும் தளவாட சினர்ஜியையும் உருவாக்குகிறது. 36 ரஃபால் விமானங்களை இந்திய விமானப்படை வாங்கியுள்ளது. இந்தியாவின் மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் AMCA போன்ற உள்நாட்டு திட்டங்கள் பல ஆண்டுகள் தொலைவில் உள்ளன. இந்திய விமானப்படையில் படைப்பிரிவு அதிகரிப்புக்கு குறுகிய கால தீர்வு ஏற்கனவே இந்திய விமானப்படையால் இயக்கப்படும் ரஃபால் விமானங்களே.